இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சேலஞ்ச் தான் நண்பர்களே பண்ண போகிறோம். அது என்னடா சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, நோ கன் ஒன்லி ஃபிஸ்ட் சேலஞ்சு தான் ஃப்ரீ ஃபயரில். இப்போ வந்து நம்ம பிஆர் ரேங்கில் போயிட்டு எந்த கன்னுமே எடுக்காமல் ஃபிஸ்ட்டில் மட்டும்தான் ஆடணும். அப்புறம் ஏன்டா இவ்வளோ ரேங்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் நண்பர்களே. அது வேற ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோவா வந்து ஃப்ரீ ஃபயரில் அவ்வளோவா ஆட மாட்டேன் நண்பர்களே, அதுலேயே அடிக்ட் ஆக மாட்டேன். அதான் விஷயம். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்களா? சரி, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, நம்மளுக்காக வந்து பர்மோடா மேப்பை கொடுத்து வச்சுக்கிறானுங்க இந்த கரீனாங்க. இப்போ வந்து நம்ம எதில் இறங்கி ஓஜி சம்பவம் அப்படின்ற ஒன்று செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். நம்ம வந்து பீக்கிலலாம் இறங்கணும்னு வைங்களேன், போய் உட்காருன்ட்டு தலையிலாச்சு சொல்லுவானுங்க. எதுக்கு நம்மளுக்கு அந்த தேவையில்லாத வம்பு? நம்ம வேற கன் எடுக்கலையா, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்னடா இது ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு கன் எடுக்காமையா செக் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம கன் எடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட சேலஞ்சு. ஸோ அதனால் அடுத்து நான் சேலஞ்சு பண்ணலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஃபயர்னு மட்டும் இல்லை, எந்த கேம் வேணால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் விளாட்றேன். ஓகேவா நண்பர்களே? சரி, ஓகே. இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா கன் எடுத்தால் தானே என்ன பண்ண முடியும். அது வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க, அப்படி தான் நண்பர்கள் இருக்குது. சரி, ஓகே. நம்மளுக்கு கிடைக்கிற மெடிக்கிட்டு அந்த ஓடும் போது மூக்கு பொடி போடுவாங்கள்ல அது, அதுக்கப்புறமா வேறு எதுனா கிடைச்சாதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து பீக்குக்கு போயிட்டு கொஞ்சம் அடிச்சுட்டு வரலான்னு இருக்கிறேன் எல்லாருமே போட்டு. நம்ம வேறு அப்போவே நான் வந்து ஜிம்முக்கெலாம் போய் ஒரு தண்டாலாம் எடுத்து எவ்வளோ பெரிய எத்தனை கிலோ நண்பர்களே, ஒரு 110 110 ஒரு 110 அந்த கிலோ இருக்கும் நண்பர்களே. அவ்வளோ பெரிய தண்டாலாம் ஏற்றவனுங்களையும் இவ்வளோ அடிக்கிறதுக்கு என்ன நண்பர்கள் கஷ்டம். நம்மக்கிட்ட இந்த இது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சுன்ற ஃபுட்பால் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம வந்து அடித்து மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணிடலாம் நண்பர்கள் அவனுங்களே. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இங்கேயே தருகிறானா இவனை போயிட்டு கையிலேயே குத்த போகிறோம். நம்மளோட சேலஞ்சு ஃபிஸ்ட்டு சேலஞ்சு மட்டும் இல்லை, 10 கிலோ அடிக்கணும் ஃபிஸ்ட்லேயே குத்தி. தம்பி 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 இறா அடி வாங்கிக்கூடா நண்பர்களே. ஓரியான் போட்டே அடிச்சிட்டேனே, ஐயோ. சரி விடுங்க, எப்படியா இருந்தாலும் கன்று வச்சு அடிக்கல, அதான் எனக்கு வேணும். சரி, ஓகே. நம்மளது நோ கன் சேலஞ்சு மட்டும்தான், கன்று வச்சு தான் அடிக்கக்கூடாது. மற்றபடி கார் வச்சோ அதெல்லாம் எடுக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு கோலத்தனம். நம்ம வந்து கார்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே, இரா இருறா அண்ணன் ஓரியான் போடுறேன், நீ அப்படியே செத்துறா. டே வாடா தம்பி அடி வாங்கி போடா. இங்கே நண்பர்களே, அவன் ஆஃப்லைன் போல நண்பர்களே, அடி வாங்கிட்டான்னுட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஃபுட்பால் ஆகிட்டு எங்கடா போகலாம், ஏன்னா எங்கேயுமே எவனுமே இல்லை, இங்கே எவனுமே இல்லை. பீக்கில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு தான்டா கேள்விப்பட்டேன், என்னடா நீங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சைடு வந்தாச்சு, இங்கே ஒருத்தன் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். இவனை போயிட்டு 50லேயே குத்த போகிறோம். ஓகே, டே தம்பி இங்கே வாடா, அண்ணங்கிட்ட அடி வாங்கிட்டு போடா, அண்ணன் அப்போ தான்டா நிம்மதியாக இருப்பேன். இங்கே வாடா, டப்புன்னு வாடா. டே இரா என்ன நண்பர்களே, ஒரு குத்துலேயே டே நண்பர்களே எவ்வளோ எவ்வளோ எழுத்து குறைச்சி விட்டான் பாருங்க நண்பர்களே அவன். டே தம்பி அங்கே நின்றுலாம் அடிக்கூடாது, உனக்கு வேணா இங்கே வரியா இல்லையா? அப்புறம் நண்பர்களே, பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஜாயின் ஒன்று பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஏன்னா ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு வைங்களேன், ஏன்னா எனக்கே தெரியாது. உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் நம்ம பிஆர்எஃப்ல ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஆனால் எனக்கு மெயினாக ஒரே ஒரு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே? ஓகே. இப்போ வந்து நம்ம அவனையும் 8லேயே போட்டு குத்தியாச்சு. எப்படியா 8லேயே போட்டு குத்தியாச்சு. நான் வேறு இங்கே சப்ஸ்கிரைப் பற்றி பேசிங்கன்னா அவனை 8ல் குத்துனதை பற்றி கத்தவில்லை, இப்போ கற்று போடுவேன். 8லேயே கஷ்டம், எவ்வளோ பெரிய விஷயம் நண்பர்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே ஒரு எப்படி ஒரு இடி வந்து இடத்துல இடித்தா எப்படி அவன் படுப்பான் கீழே, அந்த மாதிரி அடித்து அவனை கீழே படுக்க வச்சிட்டேன். சரி, ஓகே. நம்ம இப்போ ஃபுட்பாலாக மாதிரி இல்லை, ஏன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் 8ல் போட முடிஞ்சால் நல்லாயிருக்குமே. தம்பி அண்ணங்கிட்ட வாடா, 8ல் வாங்கிக்கூடா, வாடா அண்ணன் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரோம், வாடா. பஞ்சு மிட்டாய் வேணுமா? பஞ்சு மிட்டாய் கேட்குதா செல்லத்துக்கு? இங்கே வா நண்பர்களே, சொன்ன மாதிரியே 8ல் வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ வரலாம் நம்ம வந்து 5 கிலோ ஆச்சாச்சு நண்பர்களே.
ஏய் ஓஜி சம்பவம் இல்லைடா, இது பீக்கு சம்பவம். ஸோ ஓகே, இப்போ வந்து பீக்லேயே பீக்காக ஒருத்தர் இருக்கிறான் மேலே. ஸோ டே தம்பி, அண்ணன் நல்லா அடிக்கூடாது, அண்ணன் மேலே கையை வச்சேன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அண்ணன் வந்து அமௌண்ட்டு போட்டு டே இருறா, சும்மா சொன்னேன்டா. சரி ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அங்கே போயிடலாம். எவனோ அங்கே ஒருத்தன் ஏர்ட்ராப்பு லூட் அடிக்க பார்க்குறான். டேய் நான் இங்கே இருக்கிறேன் ஒருத்தன் இப்போ வந்து நான் நண்பர்கள் எல்லாம் யோசிச்சு எப்படி இவன் ஃபிஸ்ட்லேயே இவ்வளோ சாகசங்க காட்டுறான், பெரிய ஆளாக இருப்பான் போலியே. டே இருறா அண்ணன் பேச விட்றா. ஓரியான் நம்ம தான் நண்பருக்கு குத்தணும், நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் தான் குத்துனேன், அதுக்கப்புறம் தான் ஓரியான் போட்டேன். ஓரியான்னா ஒரு 3 HP தான் குறைக்கும், அது நானே போய் குத்திருந்தாலே அவன் செத்துட்ருப்பான். ஏதோ சும்மா போடுவோம் பாவம், நம்ம கையில் குத்தி சாவடிச்சோன்னா அவனுக்கு ஒரு மரியாதை இருக்காது அப்படின்னு நினச்சி ஓரியான் போட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஃபுட்பால் கிடச்சிருக்கு நண்பர்களே. இப்போ இந்த ஃபுட்பால் வச்சு இன்னும் பல சாகசங்கள் காட்டணும். அது எங்கே காட்டுறதுன்னு வேறு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம பீக்கில் முடிச்சிட்டோம். ஏன்னா பீக்கில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பீக்கு சம்பவங்கள் முடிந்து விட்டது. அடுத்து எந்த சம்பவங்கள் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரில. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இங்கே எவனோ ஒருத்தன் நடக்கிற சவுண்டு அதெல்லாம் கேட்குது எனக்கு. எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன். இருந்தாலும் அவனை அப்படா தம்பி ஏதோ பாவம் பார்த்து விட்றேன். கடைசியில் அவன் தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறானா, எப்படி இருக்கும் நண்பர்களே யோசிச்சு பார்க்கவே இதுவும் அட்டகாசமாக இருக்கே. சரி ஓகே, ஓ அங்கே வேறு சார் சொல்கிறீங்களோ நண்பர்களே. ஒருத்தன் ஆட்டில் அவன் ரிவே பண்ணிகிட்ருக்கான். ஆமாம், சோலோவில் யார் ரிவே பண்ணுவா? அவனே அவனுக்கு ரிவே பண்ணிக்கிறான் நண்பர்களே. இரா நண்பர், அப்பாடா சரியான எட்டு. சரி ஓகே, அவன்கிட்ட ஆர்சனல் கீ நம்மளுக்கு எதுக்கு அது? நான் வந்து அந்த ஆர்சனல் கீயா அது வந்து எதுக்கு எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களே. நான் வந்து ஒரு சீரியஸான ஒரு AWM பிளேயர். அது வந்து நீங்கள் அந்த ஃபன்னி சிஎஸ் அந்த கேம் பிளே ஒன்று போட்டிருப்பேன், அது நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு AWM பிளேயர்னு. அடிச்சனா எல்லாமே இருறா டைலாக் பேச விட்றா. அடிச்சனா எல்லாருமே பரப்பானுங்க. வந்துட்டான் நண்பர்களே, எங்கேருந்து வர சொல்கிறான்னு தெரிய மாட்டுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஓடிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட வேறு கன் இல்லாமல் தூரமாக சுடக்கூட முடியாது. அவன் எங்கன்னா இந்த குளோவால் வச்சு விட்டானா அவ்வளோதான் நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வேறு பவர்லாம் வேறு போட்டுன்னு வரானுங்களே. அந்த எவனோ புஷ்ஷுன்னு ஓடுறான், குளோவாலோட சேர்ந்து நானும் பறகுறேன். அதெல்லாம் பார்த்து சீரியஸில் நான் செதறிய போயிட்டேன் நண்பர்களா. இந்த நோ கன் சேலஞ்ச் வந்து இருறா டேய் தம்பி தங்கச்சி, அண்ணன் வந்து கையில் மட்டும்தான் சண்டை போடுவேன். அண்ணன் இன்னைக்கு விரோதம், கண்ணை தொட மாட்டேன். ஓகே, நீ இறங்கும் போதே கண்ணோட தாண்டா இறங்கினேன் அப்படின்னு சொல்லுது நண்பர்களே. அந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் இருக்கும். என்னையவா கண்ணோட இறங்கினடா மண்டப்பையிலே அப்படின்ற. உனக்கு நீ வந்து என்னை வந்து ஸ்பெக்கில் தானே பார்க்குறேன். நீ நான் போய் அடித்து உன் மூஞ்சில் இல்லை உன்னோட ஸ்பெக்டேட் இல்லை உன்னோட ஐடி வேணாம். சரி விடுங்க, அந்த பொண்ணு எப்படியோ கேட்காது. அப்புறம் பாய் ஒய் யூ ஆர் ஹேண்டலிங்கு இன்னை கை அப்படின்னு கேட்கும். எதுக்கு நம்மளுக்கு? அப்புறம் டிக்கி அப்படின்ட்டு பாட்டு தான் பாடும். சரி ஓகே, நம்ம வந்து ஜோன் சின்னதாகிடுச்சு நண்பர்களே. இப்போ எனக்கு பயம் வேறு கூட்டிச்சு. இன்னும் 9 பேர் தான் இருக்கானுங்க. நான் 8 கிலோ ஆச்சிட்டேன். இன்னும் 2 கிலோ ஆச்சா சேலஞ்சு முடிஞ்சதில்லை. சேலஞ்சு நம்ம பூயை அடிக்க நம்மளுக்கே ஏற்கனவே எவ்வளோ பெரிய தலைவலி இருக்குது கன் எடுக்கக்கூடாதுன்னு. இல்லை வேறு இதில் ஒரு சேலஞ்சாடா அப்படின்னு எனக்கே தோணுது. அதனால் 10 கிலோலாம் பிரச்சனை வந்துட்டான் நண்பர்களே. சரி ஓகே, 10 கிலோ தானே ஈஸியாக அடிப்பேனே 10 கிலோ. எதுக்கு நம்மளுக்கு? அப்புறம் தோத்தா நண்பர்களே. அவன் ஸ்லோ மோஷனில் ஓடுறான். டே தம்பி, ஏன்ப்பா ஸ்லோ மோஷனில் ஓடுறீங்க? டே அண்ணன் வந்து ரிவர்ஸ் நின்ட்டான் நண்பர்களே அவனே. சரி ஓகே, நான் கூட திரும்பி அடிப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல, தம்பி நல்ல பையனாக இருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அவனை அடித்து போட்டதுனால இப்போ வந்து நம்ம மூக்கு பொடி போட்டுன்னு வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டு அப்படியே இந்த ஸ்டேடியமுக்கு போகலாம். எல்லோரும் ஸ்டேடியமும் மண்டையில் தாண்டா இருக்கும், இங்கே என்னடா கீழே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். ஆமாம் நண்பர்களே, ரோட்லலாம் போகும்போது நிறைய பேர் மண்டையில் ஸ்டேடியம் வச்சுட்டு போகிறாங்க. யானே தெரிய மாட்டுது. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஹேண்டலிங் இந்த மண்டை இன் ஸ்டேடியம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் வருது. யான்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. சரி ஓகேவா, இப்போ வந்து நம்ம இங்கே வந்தாச்சு ஸ்டேடியமுக்கு. ஓகே, ஸ்டேடியம் எவனா ஃபுட்பால் பிளேயர் இருந்தால் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன். ரொனால்டோ இருக்காரா பார்க்கலாம். ரொனால்டோ இருக்கணும்ப்பா, அப்புறம் மெஸ்ஸியும் இருக்கணும். போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துன்னு வைங்களேன். அடுத்த ட்ரெண்டே நான் தான். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து என்னடா யாருமே இல்லை.
சரி ஓகே, யாருமே இல்லை, நம்மளாச்சும் பாலா மாறிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இதுதான். அப்புறம் நம்ம வந்து 9 கில் அடித்தாச்சு. எவ்வளோ ஒரு சந்தோஷம். 9 கில் அடிச்சிருக்கோம் நண்பர்களே, வெறும் கையில். இந்த ஒரு தடவை செத்தோம், அவ்வளோதான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். ஓகே டே தம்பி, அண்ணன் வந்து 10 கில்லுக்கு பாதி வந்துட்டேன்டா. இன்னும் 10 இன்னும் 2% தான். 98% வந்துட்டேன். டே இருறா, அந்த 1% ஒரு கில்லு, இன்னொரு % ஒரு பூயா. டே தம்பி அண்ணன் வந்து 9 கிலோ அடிச்சிட்டா, ப்ளீஸ்ரா ஒரே ஒரு அடி வாங்கினா 10 கில்ரா. வெறும் கையில் 10 கிலோ அடித்த ஒரு பெருமை வரும்டா. சீக்கிரம் வாடா, அடி வாங்கடா வந்து. டே சரி விடுங்க, நம்மளால் முடிஞ்சது ஒரு 9 கிலோ அடிச்சிட்டோமா, அதுவே எனக்கு போதும். அப்புறம் நானும் இந்த நோ கன் சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு அதுவே போதும். எதுக்கு நம்மளுக்கு 10 கில்லு 15 கில்லுன்னு என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? சரி ஓகே நண்பர்களே, இத்தோட இந்த கேம் பிளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை நான் போயிட்டு வரேன். பாய்.